எம்மை 10வது கதாநாயகன் பிறந்தாமணி புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை ஒரு கடமையாக கூறுகிறேன். நான் சொன்ன குஞ்சு எனதும் கொடுத்தாரை கொட்டதும் மஞ்சள் அழகு வளர்கள நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையாக வரும் கல்வி அழகர் இருக்கிறாங்க. அந்த உலகத்துல கல்விக்கு நிகர் ஏதாவது இருக்கா? கல்விக்கு நிகர் ஏதாவது இருக்கா? கல்விக்கு நிகர் கல்விதான். ஏன் தெரியுமா? செல்வம் என்ன செய்யணும்? செல்வம் வீரம் என்ன செய்யணும்? பாருங்க என்ன பண்ணி முடியும் பாருங்க. அப்புறம் தோன்றும் கிடைக்கல பாருங்க என்ன பண்ண அதை சொல்லவே முடியும். ஆனா கல்வி மட்டும்தான் சாது வரையில கூடவே இருக்கும். அது என்றும் மாறாது. அது மறக்க முடியாத ஒன்று. அந்த கல்விக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்றான். அதனாலதான் இனிது இனிது ஏகாந்த இனிது ஆவியை தொழுகள் அறிவினர் சேர்ந்தது அறிவுள்ளோரை கடவுளின் நினைவிலும் காண்பதுதான். அந்த சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டு. அருமையா சொன்னீங்க நீங்க. மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் என்று. திருக்குறளுக்கு நிறைவேற்றுவதற்கு அவையும் நிறைக்காமல் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னீங்க. கடுகை துளைத்து ஏன் கடலை போட்டி குருதம் தெரிவிக்க விட வேண்டும். அதற்கு பதிலாக அணுவை துளைத்து ஏன் கடலை போட்டி குருதம் தெரிவிக்க விட வேண்டும். பாருங்க, கடுகை துளைத்து ஏழ்களை போட்டு குருதத்தறிவு உறவு சொல்றாங்க. அணுவை துளைத்து ஏழ்களை போட்டு குருதத்தறிவு உறவு சொல்றாங்க. அதாவது இந்த திருக்குறளுக்கு வெளியேற்றுவதற்கு 2 பேரும் கூட பாடுறாங்க. அப்படின்னா திருவள்ளுவரை உலகிற்கு கொண்டு வருவதற்காக அந்த சிறப்பை சேர்த்தாங்க. எங்கள் அறிவு கடல் நாரதர் அவர்களுக்கு இலக்கிய சுடர் நாரதர் ஐயா நமது உள்ளங்களை எல்லாம் கொண்டிருக்கின்ற பெருமாள் ஒரு சின்ன பாட்டு பாட்டு பாண்டிங்கன்னா வெரி குட். இந்த ஊருக்கு வருகை இருக்கின்ற நந்தினி அவர்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊருக்கு வர வேண்டிய காரணத்தினால் அவர் நேற்று விடுமுறை எடுத்துக்கொண்டு நம்ம ஊருக்காக வந்து அவருடைய நமக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நந்தினி தான் சிறப்பு. இன்னிச குரல் நந்தினி உங்களுக்கு எங்க ஊர் பட்டா இன்னிச குரல். எனக்கு பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் நன்றிகள் வணக்கம். அதுபோல இந்த திருக்குறளை எழுதுனவர் யார் தெரியுமா? அருமையா சொன்னீங்க. யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை எழுதுறீங்க. திருக்குறள் எழுதுற திருவள்ளுவரே அப்படின்னு சொன்னீங்க. திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதுகிறார் என்று எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டது படிக்கிறார். ஆனா திருக்குறளை எழுதியவர் ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா அந்த புத்தகத்தை என்ன செய்யணும்? எழுதுவாங்க வச்சிருந்தாங்க. என்ன செய்யணும்? படிக்கிற எங்கிட்ட கேளுங்க கஷ்டத்தை. என்ன கஷ்டப்படுறாங்க? 4 வரியில ஒண்ணும் புரியல. திருக்குறளை அரங்கேற்ற செய்ய வேண்டும். திருக்குறளை அரங்கேற்ற செய்வதற்கு திருவள்ளுவர் அந்த திருக்குறளை எடுத்து செல்கிறார். மதுரைக்கு எடுத்து செல்கிறார். பாண்டிய நாட்டுக்கு எடுத்து போனாரா? போயிட்டு திருக்குறளை அரங்கேற்ற பண்றாரு. இப்படி கஷ்டப்பட்டாரு. அவனால அரங்கேற்ற பண்ண முடிஞ்சா? சரிம்மா, நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணல, திருப்பி அனுப்பப்பட்டாங்க. திருப்பி அனுப்பப்பட்டாங்க எப்படி உனக்கு தெரியும்? முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்லாத புத்தகத்துல படிச்சிருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஊரோட ஒத்துவண்ணாத நம்ம போட முடியல. அதனால நாராயண முருகன் வச்சுருமா? சரி, அரங்கேற்றம் பண்ண முடியல. திருப்பி அனுப்பப்பட்டாங்க. நீங்க படிச்சிருக்கீங்க. நானே படிச்சிருக்கேன். அந்த பேச்சு கொடுங்க. ஆனா அரங்கேற்றம்
உண்மையாவே நல்லா அருமையா ரசிக்கிற நம்ம மகளிர்களை நான் பார்க்கிறேன், சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கே ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அழகா கவனித்தாங்க, அவங்க கவனிக்க வேண்டிய மகளிர்களுக்கு அதே மாதிரி இங்குள்ள பெரியவர்களுக்கு முக்கியஸ்தர்களுக்கு முதல்ல அனைவருக்குமே நன்றி, நன்றிகள், வணக்கம். ஆமா, 100 குடும்பிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு பேசிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசாம கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கேட்கிறேன் அந்த அம்மா கிட்ட. அதுக்காக திருக்குறளை அரங்கேற்று செய்து வைத்தார் என்றால் அது அவையார் தான் அரங்கேற்று செய்து வைத்தார். எழுதுனவர்களால அது முடியல, அரங்கேற்று செய்து வைக்கப்பட்டவர் யாரு? அவையார். ஏன்னா திருக்குறள் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு. ஏன்னா திருக்குறள்ல அவர் எத்தனை அடியில வச்சு எழுதுறாரு? எத்தனை சீரு? 7 சீரு. 4 சீரு. 3 சீரு. 4 3 7 சீரு. திருவள்ளுவர் பிறந்தவர் எத்தனை பேர்? 7 பேர். ஏன் சொல்லுங்க? குப்பை உருவை அவை வள்ளியமே அதிகமான கபிலர் திருவள்ளுவர் சொல்லி எழுதுறாங்க. சரிங்களா? திருவள்ளுவர் கூட பிறந்தவர் 7 பேர். ஆமா. அவர் வச்சு எழுதின சீரு 7. மேல 4, கீழ 3. கீழ 3, 7. அவரோட பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். குப்பை உருவை அவை வள்ளியமே அதிகமான கபிலர் திருவள்ளுவர் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. திருக்குறளின் மிகப்பெரிய சிறப்பு அது மட்டும் இல்ல, இந்த திருக்குறளுக்கு மொத்தம் எத்தனை அதிகாரத்தை கொண்டு தெரியுமா? 133 அதிகாரம். எத்தனை பால்? அதுல 3 திருக்குறள்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 42,194 எழுத்துக்கள். புத்தகத்தை நம்ம சும்மா படிக்கிறத அதுல மொத்த எழுத்துக்கள் 42,194 எழுத்துக்களை கொண்டது அந்த திருக்குறள். மிகப்பெரிய ஒரு அருமையான எழுத்துக்கள். அந்த திருக்குறளே மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்கு? 14,000 சொற்கள். சொல்லுங்க, உன்னை கவனிக்கிறேன் நல்லா. திருக்குறளிலே 14,000 சொற்களை வைத்து 42,194 எழுத்துக்களை வைத்து 1330 உறவை 133 அதிகாரமாக அதில் 3 பாலை வைத்து கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர். இந்த புத்தகம் முதலிலே எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதுதான் திருக்குறள் என்ற புத்தகம். சொல்லுங்க, 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதான் திருக்குறள் என்ற புத்தகம். அதனாலதான் நீங்க அருமையா சொன்னீங்க, கடுகை துளைத்து 7 கடலை போட்டி குருகத்தரித்த குறள் என்று. அந்த குறளுக்கு திருக்குறளுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்பதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு தர காரணம். இப்ப இல்ல, அந்த காலம் வந்து இந்த காலம் வரல. ஒருத்தருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்ன? உதாரணம் சொல்ற பாருங்க, யாரு யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரு யாரோட சேராவிட்ட சிறப்பு இல்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக சொல்வது இந்த பல மேடைகளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், மாடில்லாத வாழ்வும் மதியில்லாதவன் வாழ்வும் நல்ல நாடில்லா நடத்தும் செங்கோன்மையும் கூடும் குழுவில்லா வித்தையும் குணமில்லாத பெண்டும் விருந்தில்லாத வீடும் என்ற இணையிலே நல்லா இருக்காது என்று முன்னோர்கள் சொல்லுகிறேன். நாம் உங்களுக்கு ஒரு சிறு விண்ணப்பம். இதுல ஒரு அனுமதி கேட்கிறேன். உங்கள்கிட்ட பேசுற கூட ஒரு அனுமதி கேட்கிறேன். வாதி பிரதிவாதி நீங்க வாதி நான் வாதி நீங்க பேசணும். என்ன காரணம்? நான் பேசுறேன். என்ன காரணம்? நீங்க பேசுங்க. பேசிட்டீங்க. நான் பேச மாட்டேன். எந்த அதிகாரியும் முக்கிய பேச மாட்டேன். புதுசா நம்ம ஆலையில பார்த்த மாதிரி ஆளை பாருங்க. தெரியும் எனக்கு, மிருகம் கூட மிருகத்தை பார்த்து தெரியும், மனிதர்களை பார்த்ததில்ல பாவம். அதனால ஏன்னா நீ மனுஷனுக்கு பிறந்தா பரவாயில்ல, நீ பிறந்ததே மிருகத்துக்கு. நீ என்ன போய் ஆளை பார்த்துட்டு 5 அறிவு படித்ததா நீ பார்த்து பழகிட்ட, 6 அறிவாவது பகுத்தறிவை நீ பயன்படுத்த. அதனால ஆளை பாருங்க. நான் தப்பாத்தமே சொடக்கு போடுறேன், மண்டே குழம்புது வீடா
என்ன விளக்கம் இல்லை அறிவிக்காது இருந்தது. நாங்க கண்ணில் வைப்போம், கட்டவில் வைப்போம், நெட்டில வைப்போம். நீங்க அப்படியா அடியிலே முட்டி புறப்போங்க அடிமுட்டா. இது கூட விளக்கம் தெரியல, வெக்கம் இல்லாம நீ வள்ளி என்ன என்ன நீ அங்கோட போடல, நீ ஒரு அனாதை. இறுக்கி மாதிரி உணர்ந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டீங்க? கல்லுதல்ல என்ன தெரியுமா? தமிழ் அகராதி படிச்சிருக்கியா? தமிழ் அகராதி படிச்சிருக்க ஐயா. தம்பி ஒன்று ஒரே ஒரு சூரியன் உதிக்கும் திசைக்கு பேர் சொல்லுங்க. தம்பி கேட்டா பதில் சொல்லு. இந்த நக்கடா சிரிக்கிறது இது உனக்கு தெரியாம கேட்கறது சொல்றாரு. சூரியன் உதிக்கும் திசை நானே அதை இல்லைங்கிறேன். சூரியன் என்ன பண்றாங்க? ஐயா, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எமக்கும் தெரியும், எவருக்கும் தெரியும். தம்பி பேர் என்ன? 1,25,000 சந்தோஷம் கிடைக்கலாம். 25,000 50,000 ஒரு 10,000 வாங்கி வாசிக்கிறீங்க. 1,25,000 ஒரு பெட்டி வாங்கி வாசிக்கிறீங்க. பேர் மூணு வாங்க எல்லாம் மாட்டேன். இது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? அதை சொல்ல எவ்வளவு எனக்கும் தெரியாது. ஏன்னா எனது நண்பர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. சும்மா சும்மா அன்பளிக்கிறது ஓசிங்கிறது அன்பளிக்கிறது. உங்க ரெண்டு பேருமே புரியாம பேசுறீங்க. இப்ப தமிழ்நாடு என்ன உங்க ரெண்டு பேருமே புரியல. அன்பளிக்கிறது இது பணம் இல்ல, இது 1,50,000 ரூபா. இந்த கட்டையை வச்சு இந்த குட்டியை நோக்கினேன்னா 1,50,000 ரூபா உள்ள பொருளை வெறும் 1,50,000 ரூபாய்க்கு உங்களை கேட்க மாட்டாங்க. பாய் பதம் 1,50,000 வேணுமா 1,50,000 வேணுமா ஒட்டிக்கிட்டு உன்னை அமுத்ததுக்கு இப்படி ஒரு வசனம் பேச தெரியுமா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், படி அப்படிங்கிறது 2 எடுத்துட்டேன். இந்த படிங்கிற 2 இடத்துக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. நான் சொல்றேன் படினா புத்தகத்தை படிப்பதற்கு படின்னு தான் சொல்லுவான். ஒரு விளக்கம் சொல்லுங்க. அது பாருங்க, புத்தகத்தை படிப்பதற்கு படி என்று தான் சொல்லுவோம். 2 எடுத்துட்டேன். இப்ப நீங்க அரிசி அளக்குறீங்க, அதே படின்னு தான் சொல்லுவான். படி ஏறி போகிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் பதில் சொல்லுவேன். எந்த இடத்துல எந்த விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் பயன்படுத்து. அதாவது கால்படி, அரைப்படி, முக்கால் படி, ஒரு படி இருக்கு. அந்த படியை ஒரு அரிசி அளப்பதுக்கு பேருமே படிதான். நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்ப தெளிவத்தை நீங்க வணங்க போறீங்க. முதல்ல எந்த படியில காணுங்க? லாபப்படி. முடிவுல வந்து எந்த படியில படிக்கிறீங்க? லாபப்படி, நஷ்டப்படி, லாபப்படி, நஷ்டப்படி, கடைசி லாபப்படி. அப்ப புத்தகத்தை படி என்பதற்கும் படிதான், படியேறி செல்வதற்கு பேரும் படிதான், அரிசி அளப்பதற்கு பேரும் படிதான். அப்ப படி என்ற 2 இடத்துக்கு எத்தனை விளக்கம் இருக்கு? 3 விளக்கம் இருக்கும் பொழுது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்ற ஒரு வார்த்தை இருக்க. தமிழ் அகராதியிலே சூடாமணி நிகண்டிலே அந்த கிழக்கு என்பதற்கு 5 வகை விளக்கம் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா தம்பி அழகேசா? குணக்கு, ஐந்திரி, பிராசி, பூர்வம், கிழக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? நம்மளுக்கு கிழக்கு மட்டும்தான். உனக்கு தெரிஞ்சது என்ன? கிழக்கு தான். எல்லோருக்கும் தெரிஞ்சது கிழக்கு தான். கிழக்கு தான். ஆனால் அதற்கும் இன்னும் 4 விளக்கம் இருக்கிறது என்பதை சூடாமணி நிகழ்ந்து சொல்கிறது. குணக்கு என்றால் அதற்கு பேர் கிழக்கு தான். ஐந்திரி என்றால் அதற்கு பேர் கிழக்கு தான். பூர்வம் என்றால் அதற்கு பேர் கிழக்கு தான். பிராசி என்றால் அதற்கு பேர் கிழக்கு, கிழக்கு தான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. கிழக்கு என்ற திசைக்கு 5 விளக்கம் இருக்கும் பொழுது, படி என்ற ஒரு வார்த்தைக்கு 3 வகை விளக்கம் இருக்கும் பொழுது, கழுதை
இங்க பாருங்க. கழுதாங்கிற வார்த்தைக்கு விளக்கம் இருக்காதையா? ஆகவே ராமன் வில்லில் ஒடிக்கிறான், வழக்கிறாங்க ஒடிக்கிறார். அப்ப சீதை பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? எந்த கண்ணுல பார்த்தாங்க? தாமரை கண்ணால பார்த்தாங்க. எந்த கண்ணால? தாமரை கண்ணால் பார்க்கிறா. அப்படின்னா கண்ணுல தாமரை கண்ணு ஒரு கண்ணு இருக்கா? நெற்றி கண்ணு இருக்கு, அதானே முகத்துல 2 கண்ணு இருக்கு. தாமரை கண்ணு எங்கேயாவது கண்ணு இருக்கா? தாம் அரை கண்ணால் பார்த்தார். இப்படி மறைஞ்சு நின்று அப்படியே தாம் என்றால் தண்ணி சொல்லுது. அதானே சொல்லு அரை என்றால் ஒரு அரை கண்ணில் அப்படியே இப்படி ஓரமா பார்க்குது. ஒழுங்குது தாம் அரை கண்ணால் பார்த்தார், அதே தாமரை கண்ணால் பார்த்தார். பாத்தீங்களா? அக்கால ஒருத்தர் அப்பா ஒருத்தி யாரு தெரியுமா? யாராவது அக்கால யாருப்பாங்க? யாராவது அப்பா ஒருத்தி யாருப்பாங்க? காலை என்றால் ஆண் மகன், பாவை என்றால் பெண் மகன். அக்கால என்ற ஆண்மகனும் அப்பாவை என்ற பெண்மணியாலும் காதலிப்பது சரிதான். அக்காலை ஒருத்தனும் அப்பாவை ஒருத்தியும் அதை நம்ம சேர்த்து சொல்லும்போது வேறுபாடு வருது, பிரித்து சொன்னா அதற்கு விளக்கம் வருது. இது மாதிரிமா எந்த பேச்ச பேசினாலும் தமிழ் மொழியில தான் மற்ற விளக்கம் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப புரியும் நினைக்கிறேன். நான் ஏன் நானா இருந்ததுன்னா அப்பா இல்லையா அம்மா இல்லையா அங்கே உங்க அப்பா நம்பி தலைவர். நம்பி தலைவர். உன்னை பெற்ற காரணம் வந்தவரா? வளர்ப்பு தந்தைங்க. வளர்த்தவங்க கிடைக்கல, உன்னை பெற்ற காரணம் வந்தவன் தெரியாது. தெரியாது. அவன் தெரியல தெரியாதான் தமிழ் சொல்லுவான் ஏய் முட்டாளே, அண்ணே கோச்சுக்காதீங்க. ஐயப்பஞ்சானே, உங்க அப்பா யாரு தெரியுமா? தெரியும் தெரியுமில்ல? ஆமா ஆனா வேற ஏதாவது நான் கேட்கிறேன். உபரிந்தாரம்ல அந்த பாட்டி மூட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்க? தெரியாது. அதான் இப்ப தெரியாது சொல்லலாம். பெஸ்ட் அர்த்தம் தெரியாது கேட்கிறேன் தெரிஞ்சா தெரிஞ்சது சொல்றதுல என்ன இருக்கு அவன் மறுப்பாருங்க பெத்த அப்ப யாரு இங்க தெரியுமா? பாருங்க. தெரியலன்னு சொன்னா ரொம்ப சவுண்டா இருக்கு இங்கே பாருங்களா? என்னமா பார்த்துட்டு என்ன ஒண்ணு என்ன பண்ணுற? அப்பன் பேர் தெரியாது, அண்ணாத பேர் தெரியே. இங்க பாருங்க. அண்ணன் பேர்ல அரக்கனை பெற்று வச்சிருக்காங்க. மொப்பை வேணா அரக்கனை பெற்று வச்சு அது என்ன அண்ணனா? நீயே அண்ணன் அண்ணாந்து பார்த்துக்கல. அண்ணன் 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 தான் வாங்கினேன் அதே தங்கச்சி யாரு நானே கும்பகர்ணனா ராவணேஸ்வரன் தான் நானு. நான் கேட்கிறேன், கும்பகர்ணன் வச்சா 50 வருஷம் நான் பார்த்துருக்கேன். இன்னும் 2 வாட்டி வளரணும் வளர முடியாது பேசாதீங்க பெத்த நீ வளருமா? இல்லங்க பெத்த அப்பையா கொண்டே விடுவேன். என்ன பண்ணுறீ? நீங்க மிரட்டல பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் உங்க அம்மா நன்றி மோதினி. நன்றி மோதினி. உன்னை பெற்றவங்களா? வளர்ப்பு தலைங்க. இங்க வேற ஒரு குழந்தைய கொண்டு போய் வேலையில் இருக்க சகோதரியாக கொண்டு போய் எம்புட்டு குழந்தையா இருந்தாலும் வளர்ப்பாங்க. வளர்க்குறதுக்கு ஆடாம இல்ல, வளர்த்த அம்மாவை கேட்கல. உன்னை பெத்த அம்மா கேட்கல. நீங்க உங்க குடும்பத்திலே குழந்தை வளர்த்துருக்கீங்க. பெத்த அம்மா இருந்தா சரி அவர் பெத்தாளா என்னது போட்டாரு எனக்கு என்ன இப்படி இருக்குது. இந்த பொம்பளை பிள்ளை நேரம் சொல்லுவாங்கல்ல, பெத்த அம்மா என்ன விரல் நுறுக்கிக்குமே குற்றவாளினி. பெத்த அப்பா அம்மா குற்றவாளினி. சவுண்டா பேசுற, சட்டம் பேசுற, ஆட்டம் போடுற. என்னை பத்தி தெரியாது, தெரிஞ்சு வச்சுக்க. யாரு இந்த கட்டை ஒரு கட்டையாக இருந்துச்சு, எப்படி மண்டியா இருந்தா போனது புரியுதா? அதுக்கு உதாரணம் இருக்கு. இந்த எந்தெந்த யுகத்துல யாராருக்கு பிறந்தாங்க, யாராருக்கு பிறக்கல. அடிக்கடி என்ன நடந்தது? திரேதாயுகத்திலே நடந்த கதை, திரேதாவிலே இந்த கந்தன் பெருமையை பேசணுமே ஒருக்காக உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். தம்பி அழகே சார், கந்தன் பெருமையை பேச வந்தீங்க சும்மா பண்ணேன்.
நல்ல நான் இடுப்புகளும் பேச மாதிரி இருக்கா சாமி தூங்குறோம் அம்மா அப்பா தள்ளி எப்படிமா அப்புறம் என்னமா அப்பா என்ன என்ன கதையில் வந்து கௌரவர்கள் 100 பேர் பாண்டவர்கள் 5 பேர் பேர் சொன்ன தர்மன் பீமன் அர்ஜுனன் சகாதேவன் அருமையான பதில் சொல்லி பாட்டுகள் 5 பேருக்கு அப்பா யார் ஆண்டவன் உண்மைதானா அப்புறம் நான் பொய்யா ஹலோ சாமி என்ன உங்களுக்கு அப்பா இல்லப்பா சும்மா பேசணுங்கிறதால பேசுவாங்க பேசணுங்கிறதுக்காக பாட்டு பண்ணாங்க உண்மையான என்ன அர்த்தம் அப்ப நான் போய் சொல்ற மாதிரியும் நீங்க என்னமோ உண்மையா பேசுற மாதிரியும் நான் என்னமோ படிக்காம இருக்க மாதிரியும் நீங்க என்னமோ ஐயோ போய் முன்னாடி வரதுக்கு வா என்ன பிரதர் நீங்க பாருங்க உண்மைதான உண்மை புரிய 2 வார்த்தை முடிஞ்சிச்சு சரி பாருங்க பண்ணிட்டானே உண்மைன்னு சொல்லல மேலையில நிரூபிச்சுட்டமா அந்த வழியை நான் வள்ளியை பாராட்டேன் பாருங்க பண்ணுங்க அப்ப நிரூபிச்சிருக்காங்க கரகோஷத்தோடு பாராட்டேன் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளர்ந்து இப்ப தர்மம் இருக்காங்க தர்மன் ஆமா தர்மன் பாண்டு மன்னருக்கு பிறந்தாங்க கொஞ்ச நேரம் முதல்ல என்ன பத்தி சொன்னேன் பாட்டு பண்ணதுதான் சொன்னேன் 5 பேருக்கு அப்பா பேர் சொன்னீங்க பாட்டு பண்ணதான் சொன்னேன் இப்ப என்ன சொன்னேன் பாண்டு மன்னருக்கு பிறக்கலங்கிற கொஞ்ச நேரம் முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துல நீ இப்படி ஏமாத்துறிய அப்ப நீங்க என்ன எத்தனை ஏமாத்திருக்கோம் எல்லாரும் கண்ணு முன்னாடி எனக்கு நேரம் இருந்து ஏமாத்திட்டு இருக்கிற ஏமாத்துறத பாவம் அந்த மாதிரி இருக்கிற நான் கேட்கறது என்னன்னா இது ஏமாத்துறேன்னா தர்மமே சொல்ற பாண்டு மன்னே அப்ப விட இப்ப இல்லைங்கிற ஒன்னும் ஆமா சொல்லி இல்லை சொல்லு புரியுதா பாண்டு மன்னன் எருமை வேசத்தை கொண்டெடுப்பது இல்லைன்னு சொல்லுங்க தர்மன் பாண்டு மன்னன் பிறந்தாங்க வேற யாரும் இடையில ராணாமலம் பேசியிருந்தேன் நீங்களும் ஜாமீனார் சொல்லலாம் வாய்க்க மாட்டேங்குது அப்படி சொல்லாதீங்க நீங்களும் ஜாமீனார் சொல்லலாம் என் தம்பி பேசுறதுனா ஒரு வார்த்தை இருப்பாருங்க ஊர்பட்ட வார்த்தை பேசுனா உண்மையான மாதிரி ஆயிடுங்க ஒத்திக்கிட்டு ஏன்னா அப்ப இவன் யாருக்கு பாருங்க எவ்வளவு பாருங்க பாத்தீங்களா அதை கூட அதை அப்படி பாருங்க கையை நீட்டினா கையை நொடிடுவேன் கண்ணை நோண்டி காக்கா நோண்டி போட்டுருவேன் புரியுதா இதுக்குள்ள காக்கா என்ன வராது நீ இருக்க மாட்டாது காக்காத வந்து தனியா வந்துருக்காங்க வழியா பூரா புள்ள பூச்சியா வந்துருக்காங்க தர்மனுக்கு அடுத்த மன்னர் யாருன்னா பீமன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தாங்க வேற அதை கூட அதை எப்படி பிறகு மூக்காத்து கொண்டு முச்சல் ஓட்டுது புரியுதா கேட்டா கேட்கிற படத்துல பட்டு இல்ல படத்துல மூட்டை பூச்சின்னு தட்டி கொடுத்து அனுப்பிச்சுடுவான் அந்த மூட்டை பூச்சி என்ன செய்யும் அப்படியே வந்து நம்மளை கடிச்சதோட விடாம அன்னைக்கு இந்த மாதிரி முட்டைக்கு மூட்டைப்பூச்சிகள் உருவாயிடும் ஒரு மூட்டைப்பூச்சின்னு ஒண்ணு நம்ம கொண்டுட்டோம்னா மூட்டைப்பூச்சிகள் பன்மை வராது ஒருமையோட முடிஞ்சிடும் கொசுதானே அழகா சத்தம் விட்டோம்னா அருமையா உட்காந்து ஊசியை போட்டுட்டு போயிடும் நம்ம பேசாம இருக்கணும் கொசு முட்டை போட்டு குஞ்சு வந்துச்சுன்னா அதுவும் ஊர் போட்ட குஞ்சு வரைக்கும் பாத்தீங்களா
தெளிவா சொல்றாங்க கேட்டீங்கன்னா அப்ப புரியுதா? இப்ப மிரட்டுறது இப்ப பாத்தீங்கன்னா புரியுதா? அர்ஜுனே பாட்டு பண்ணி பண்ணா தேவேந்திரன் பிறந்தா என்ன கேட்டுங்க அவன் கூட அதை அப்படி காலேஜ் பார்த்து காலையில லேட்டா என்ன ஊரி நாக்கால பூச்சியும் புள்ள பூச்சியும் எட்டுக்கால பூச்சியும் சுத்தமே போட்டு நான் பூரா எழுதி இடியாக்கம் எழுதி இலக்கியம் எழுதி லெப்டா பொட்ட சட்டத்துக்கு நம்ம லெப்ட பத்தி பேச விடாது. இந்த அம்மா நான் காரை ஓட்டுறேன் ரைட்ல தான் காலேஜ் போகணும். இந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? சார் லெப்ட்ல போங்க, லெப்ட்ல போங்க. இந்தம்மா லெப்ட்ல போனா ஒன்றே திருப்பி வர முடியாதுமா. நல்லா ஏற்று சார் லெப்ட்ல போங்க சார். இந்த கையை நீங்க ரைட் ஆமா அது ஒரு ஆட்டோ பார்த்த வெளியே இந்த அம்மாவுக்கு தெரியல. சார் நீங்க நேரம் லெப்ட்ல போங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு முதல்ல நல்லா தானே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போட்டோம். அவளுக்கு சாப்பாடு கொண்டாந்து வச்சாங்க. வேகத்துல உயிர் தனியா உட்காந்து நல்லா தானே முட்டை அப்படி தின்னு வச்சியே. ஓ போய் சாப்பிடு. அதனால உன்னை பற்றி ஒரு சில சோதனை கேட்கலாம் இருக்கிறேன். கேட்கலாமா என்பதற்காக தான் இங்கே அடிப்படையில் சரி இந்த யூத்துக்கு பதில் என்ன கதை நடந்தது? அந்த இந்த அம்மா எப்படி அவங்க அப்பனுக்கு பிறக்கலையோ அதே மாதிரி நான் கேட்கிறேன். உள்ளது பூராமே அவங்க அப்படி பிறந்தாங்க. கேட்டா பதில் சொல்லு. அதுக்கு மேல நீ சொல்லாத. என்னை தேவையா தேவை நான் தேவை ஓடிடு. ஆமா கல்யாணம் இருந்தது. ஆனா 4 பேர் வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க இவங்க? புத்திர ராமஸ்தி யாகம் பண்ணாங்க. வந்தது இல்ல. பாயசம் வந்துச்சு. முதலிலே கோசலை சாப்பிட்டாங்க. பிறந்தவன் ராமன் பிறந்தா. கைகை சாப்பிட்டாங்க. பரதன் பிறந்தா. மூட்டாசம் படிச்சுட்டாங்க. சுபத்திரை சாப்பிட்டாங்க. லக்ஷ்மணன் சத்ருகணன் பிறந்தார்கள். ராமன் மணி சீதை லட்சுமணன் மணி ஊர்மிளை பரதன் மணி மாண்டவி சத்ருகன் மணி சூரகீர்த்தி ராமன் மணி சீதை சீதைக்கு அப்பா யார்? ஜனகமன்னன். சீதையை கனவு பண்ணி பெற்று வளர்ப்பு தந்தைங்க. கேட்டுக்க தம்பி ஒரு கதையில விட அவங்க அப்பனுக்கு பிறக்காத கதையா ஏட்டா மட்டும் முடிச்சு என்னது கேளுங்க. நீங்க என்ன வேணும் கேளுங்க. நீங்க படிக்கிறது கூடாது. வெறும் அனாத கதையா தான் படிக்கிறா. அதெல்லாம்
முத முதல் நம்மளுக்கு நான் என்ன கேள்வி அப்பா யாருமா அம்மா தெரியும் சொல்லுச்சா தெரியல எப்படி அனாதையா கிடந்துச்சோ அதே மாதிரி நான் கேட்டதுல கூட அனாதை கிடையாது. நீ பேசாம சீதையை கனவு பெற்று வளர்க்கிற அப்படின்னா சீதைக்கு அப்பா யாரு? என்னது ராவணன் சீதையை தூக்கி போனாரு. எப்படி அப்பா சரி அப்ப ராவணன் சீதை என்ன நடந்துச்சு? நல்லா கதையா செத்து போயிட்டாரு கை நீட்டுது பக்கத்துல ராவணே சரி செத்து போயிட்டாரு. கதை வாய போகுது என்னைய செத்து போயிட்டா சொல்லுது ராவணே சரி எனக்கு சாதுக்கா அப்படி சொல்லுங்க. அவ்வளவு தெளிவா இப்ப ராவண போய் செத்து அது சொல்லலாமா? எந்த புராணத்துல இருக்கா நானும் இறந்தார்கள் எந்த புராணத்துல இருக்கு? நானா பாக்குறாளே எவ்வளவு பேர் பாக்குறாங்க. அப்பா என் சாமி அண்ணே உன்னை அன்னைக்கு வரலாற்று பேச மாட்டேன் எல்லாத்தையும் எவ்வளவு பேர் பாக்க ஒரு 500 பேர் இருப்பாங்களா? எல்லாரும் சேர்ந்து அடைஞ்சாலும் கூட அவருக்கு இறப்பிடலாமா? இப்பதானே சாமி அண்ணே எல்லாரும் சேர்ந்த சமூக சாவுங்க ஒண்ணு வேணாம். நீ கூட்டத்துல அடிவாங்க வச்சுருவோம் சாவுகளை அடிவாங்க வச்சுருவாங்க. எப்பா சாமி யாரு செத்தேன்? ராவணேஸ்வரன் யாரு செத்தேன்? அக்க கத்திரிய புலி புறாடு புத்தலாக அத்தனை ஒட்டு சீதை இல்ல யாரு சீதை பிறகு இருக்க இலங்கை அழிய அசரில் வந்து உடனே ராவணேஸ்வரர் பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக எடுத்து வளர்ப்போம் பெண் குழந்தையாக கொண்டுவோம் பேசுகிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கோபுரத்துக்கு மனசுல பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. கடற்கரைக்கு போட்டுட்டு நான் உழுதுட்டுக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுது. பெட்டி எடுத்து பார்க்கறாங்க உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்கறாங்க. சீதை மாமலர் வந்துட்டாங்க. சீதைக்கு ராவணனுக்கு எதிரே திருமணம் வந்தது. சீதை ராவணன் காட்டு கொண்டு வராங்க. அப்படி வரும் பொழுதுதான் சீதை ராவணேஸ்வரன் திருடிட்டு சென்றாங்க. அப்ப ராவணேஸ்வரர் எவ்வளவு தெளிவா பாருங்களேன் ஒரு வார்த்தை அருமையா சொன்னீங்க. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழிய அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராவணேஸ்வரர் சாவுக்கு சீதை தான் காரணம். அதே உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்லைன்னு பேசுறீங்க? நான் எப்ப இல்லைன்னு நீ கதையை சொல்றது முதல்லவே இல்லை. ஆமா இப்ப கதையை சொல்லிட்டேன். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணம் சீதை இல்ல பொய்ங்கிறேன். என்ன ஒரு கதை முடிஞ்சிச்சு விலகு என் கதை ஆரம்பமாக பாருங்க. சொல்லக்கூடிய பெண்மணியா மகாசுரனை தவம் இருக்காங்க. ஆதாய வழியா ராவணனை கீழே பார்த்தா பெண்மணியா கையை பிடிச்சா தவம் கிடைத்தது. கண்பிடித்து பார்த்தா யாராவது கையை பிடித்த தவத்தை கிடைத்தது ராவணேஸ்வரா நீயா மகாவிஷ்ணு அழகி தருவத்திலே என் கையை பிடித்த தவத்தை கிடைத்ததுனா என்னால உனக்கு சாவு அக்கினியில இறங்குகிறார். அக்கினி அடிக்காமல் வைத்திருந்தா தவத்தை வச்சு அவதான் ராமத்தின் சீரிக்கிறாங்க சொல்லவும் இதிலே அக்கினி போவதார்கள் உண்மையான சில அக்கினியில போறாங்க. அக்கினியில உள்ள இருந்த வேதவதி மாய சீதையா வெளியில வராங்க. ராமன் என்னை வளர்த்துக்கு பொழுதும் ராவணேஸ்வரர் சீதையை சிறந்து செல்லும் வேதவதி என்ற பெண்மணியா அதே மாய சீதைய ராவணனை அழித்து மீட்டி வந்தாரே அது யாரு? வேதவதி என்ற மாய சீதை. அப்ப ராவனுடைய சாவுக்கு வேதவதியே போதுமா இந்த கதை வேணுமா? நான் சொன்ன கதை 17 புராணம் புத்தகத்துக்கு புரியுதா? வள்ளி நாயகர் புராணம் படிச்சுட்டாங்க. நான் மொட்டை கதையை வச்சு நான் படித்த கதை தெரிந்தவாறு தெரியாது. ஓ நீங்களும் ஆதிகராசக்தி இருக்காங்களே எல்லா பெண்களும் சக்தி காரி நீலி கருவாரி முத்துமாரி மகமாரி மகேஸ்வரி அதெல்லாம் யாரு? சக்தி. தூங்காத ஆட்சி மீனாட்சி தோழில் இருக்குது. இல்ல பொய் அக்கா உலகம் பூரா தேடி பார்த்தாங்க எங்கவே பண்ணிக்கிறதேப்பா நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன்
இல்ல பொய்ங்கிறேன். என்ன உன் கதை முடிஞ்சிச்சு விலகு. என் கதை ஆரம்பமா அது கேளு. ஐயே 2 அறிவை 3 அறிவை கொண்டாந்து விட்டு நான் நாடகம் எப்படி இருக்கேன்? 1 அறிவை கீழே 1 அறிவை வேலை செய்ய மாட்டேன், மேலையில 1 அறிவை அவன் வேலை செய்து பேசுற நீ பேச்சு ஆளப்பாரு. இங்க வாங்க சண்டை மாறு நடிப்பதற்கு தராத எப்படி விழுந்த சண்டை மாறு 2 கிடிச்சா ஒரு பக்கம் வில்லு ஒரு பக்கம் கிளி வில்ல 1000 ரூபாய் கிளிய தோல்ல வச்சுட்டா. அப்ப ஆரம்பத்துல மீனாட்சி தோல்ல இந்த கிளி யாரியா? சண்டை மாதிரி போன அருணகிரிநாதருக்கு தனி புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்தாடி அதை பற்றி பாவுக்கு நான் பேசுறத நீ தெரிஞ்சவரான்னு தெரியாத குலக்கலையா முருக கையில வச்சுக்காரு. வருஷம் பூரா கொடி கொடி மாட்டாங்கல்ல, கொடி இருக்கா? என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யார்? பொய் தருத்திரியா? ஆரம்பத்திலே சேவலாக இருந்தவங்க கொஞ்ச ராஜமா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த நெசம் சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபத்மனை இரண்டாக பிளக்குவதம் செய்தார். மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவலை கொடியா வச்சுட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபத்மன் தானே? உண்மையாவே முருகன் கையில் இருக்கக்கூடிய சேவல் சூரபத்மன். இப்பதான் ஏன் பேசுறீங்க? நீ கதையை சொல்றது முதல்ல கதையை சொல்லுங்க. முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடியே சூரபத்மன் தான். இல்ல பொய்ங்கிறேன். என்ன உன் கதை முடிஞ்சிச்சு விலகு. என் கதை ஆரம்பமா இது வரல. ஆரம்பத்திலே முருகன் கையில் இருந்த சேவல் அக்கினி போவான். சூரபத்மன் 2வது பிறகு ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் சேவல். சேவல் கொடியை வைக்க மாட்டேது. அங்கே அக்கினி போவான் தேவல போனேன். அப்ப ஆரம்பத்துல சேவல் யாருங்க? அக்கினி போவாங்க. அப்ப பண்ணிப்போம். உன்னை இனிமேல் வருத்தம் கூடாது. இதோட போயிடு. அப்பா சாமி எது விரட்டி விட்டு அதுவே வருவா. நான் நல்ல வேலையாக ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க என்ன வந்து அருமையான ஊரு, நல்ல ரசிகர்கள், கொஞ்சம் இருந்தாலும் அருமையா நல்லா ரசிக்கிறார். ஒவ்வொரு பாடல்களும் கையெழுத்து இளைஞர்கள் ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல சிறந்த ஒளிபெருக்கி, சிறந்த கலைஞர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. எல்லாம் இருந்து என்ன இவ்வளவு பெரிய பெரிய தலை சிறந்த நாடகம் போடும்போது அதுக்கு மேல பேசுற மாதிரி ஒரு வழியை போட்டு தான் நல்லா இருக்கு. அதாவது அழகா இங்க மதுரை நம்ம டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அழகா பாட்டு சேர்த்து பாட்டு போது 2 ஆட்டம் அதுக்கு ஒரு பரவாயில்ல ஆரம்பிச்சு போனா எல்லாருமே ஒண்ணுதான். ஆனால் தகுந்த மாதிரி பேசணும் இல்லை பேசிதான் இப்ப எவ்வளவு அழகா சொன்னாரு. 2 பாட்ட பாருங்க, ஒரு ஆட்டம் போடுற வழியா பேசுறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. புத்தி சொல்றாங்க மேடைக்கு போட்டு புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லுங்க மேடைக்கு புத்தி சொல்லுங்க. அங்க அடிங்க உதங்க கால வச்சு போடுற ஒரு உரிமை இருக்கு. இப்படி பல பேர் உட்காந்து பல நேரம் பேரத்தை கெடுக்கிற மாதிரி அவங்க மனசு வேதனை பண்ண மாதிரி மக்கள் பத்தி நீங்க சொல்லுங்க. நாமே நீங்க நினைக்கிற பாருங்க உள்ள கொண்டு போய் சொல்லிக்கலாம். சொல்லக்கூடாது ஒண்ணு காரணம் இல்லை. உள்ள சொல்லக்கூடாது என் மேல கூட கோவப்படலாம். அவங்க கூட என்னடா சின்ன நல்லவே ஆனது பேசுறாங்க என் மேல அவங்க கூட கோவப்படணும். ஆனால் அதில் சாமி உள்ள கூப்பிட்டு சொல்லிருக்காங்க. நம்ம அப்பா அடுத்த வழியில பார்த்துக்கோம், அடுத்து படிச்சுக்கோம். அப்புறம் ஒரு அசால்ட் வரும். இத்தனை மக்களுக்கு முன்னாடி சொல்லும் போது காலையில் வைராக்கியம் படிக்கணும். ஐயோ என்ன நம்ம அதிகப்படுத்திட்டாரு அப்பா, அவரு அப்பாவே அதிகப்படுத்திட்டாரு, அப்பாவே அதிகப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து காலையில போனோடனே பதில படிச்சுட்டு தான் அதுக்கு தூக்கம் வரும். இன்னும் நிறைய படிக்கணும். கோயில காலையில நவீன ஹோட்டல்ல ஒரு பொங்கல் கோயில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா வேதப்படுறதுல போய் தின்னு போய் சோறு திங்கிது படிக்கணும் நினைக்காத. இது 24 திங்கிறதே முடியாது. அவர் எல்லாம் கேவலப்படுத்தினாரா வாங்கி கட்டிக்க முன்னாலே முங்கிச்சு இப்போ நீங்க எல்லாம் எதுக்கு வந்து கேட்கிறாரு. நல்லா வெக்க வர கேட்கிறாரு.
இனிமே நல்லா நந்தினியா நந்தினி வாழ்க்கைக்கும் நாதரு சொல் போதே பார்க்க முடியாத மாட்டாங்க என்ன பேர் வாங்கிட்டானா சாமி உங்க பேச்சுக்கு வர மாட்டேன். அப்படின்னா சாமி சாமி உங்க பேச்சு வர போறதுன்னா அடுத்து ஞான நிலை பாட போறதா புரியுதா? நான் ஒன்று கேட்குறேன் அதுக்காக ரொம்ப நீங்க அறிமுகத்தாரு நான் ஒரு கேள்வி நான் ஒரு நாளே கேட்கிறேன் நீங்க ரொம்ப அறிமுகத்தை உங்க பேச்சு வர போறதுன்னா ஞான நிலை பாட போறது அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல நீங்க கேளுங்க. நீ சொன்னா நான் கேட்கறது அவசியம் இல்லை. நீங்க கேட்டுதான் அப்படி அவசியமே கிடையாது. இல்லாட்டே போதுமா? பச்சப்புல ஒரு விஷயம் தான் சொல்லுது தம்பி ஒன்றா நீ எதுக்கு பெட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு விஷயத்தை போட்டு போ போ இல்ல நீ போக வேண்டிய வேலைக்கு போட்டு வா, நீ கொண்டே விடுவேன். என்ன வேலைக்கு போனா அதை விட்டு ஐயா. ஆ? அது பேர் ஏன்னா பேர் வாங்கிட்டானா நீங்க போய் முதல்ல நீங்க தான் அசிங்கப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் காட்டு நீதான் கொளுத்தி போடுறத நீதான். அட இருங்க. பெரிய பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் நானே இந்த வழியில பாலசுப்ரமணியம் தனியா வந்துட்டு நான் சொன்னேன் ராமேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கிட்டு போனான். போய் சொன்னேன் ராமன் எங்க தூக்கி போனாங்கப்பா? ராவணனை தூக்கி போனாங்க. ராவணனை தூக்கி போட்டாங்கப்பா. நீங்க சொன்னீங்க. நீ பேசுறீங்க தப்பு, நான் பேசுறேன் தப்பு. அண்ணி பேசுறீங்க சரி, ராவணனை தூக்கி போட்டாங்க. அட இல்லங்க. நான் சொன்னேன் ராமேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு நான் சொன்னேன். சரி. நீங்க சொன்னீங்க ராமேஸ்வரன் தூக்கி போனது வேறொரு தான் தூக்கி போனார் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? என்ன கேட்க போறேன்? ராமேஸ்வரன் தூக்கிட்டு போனது ராமேஸ்வரத்தையா? ராமன் சொல்லியா? ராமேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? அதே கேட்க போறேன். தப்பு பண்ணுறீங்க. வேற ஒரு மனசிலே வராங்க. சீதை வந்தாரா உண்மையான சீதை வந்தாரா அந்த சீதையை நான் கேட்கிறேன். ராமேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரு கேட்கிறாரு? சீதை எங்க தூக்கி போனாங்க? அப்படின்னா வேதவதியை தூக்கிட்டு போகல. இதான் பேசுறீங்க, அந்த உருளை கூட மட்டும் கண்டு- என்ன? என்ன ராமேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கி போன சீதை அப்படின்னா வேதவதியை ஏன் பேசாங்க? கையை ஒடிச்சு அடுப்புல வச்சுக்கிறேன். ஆளை பாருங்க. வேற என்ன? யாரை தூக்கிட்டு போனாரு? ஆ? யாரை தூக்கிட்டு போனாரு? சீதை நான் யாரை சொன்னேன்? சீதை சீதை என்பதுதான் ஏதா? மூக்கு இருந்து முச்சதில கொண்டு போட்டு வாயில தைச்சு வச்சுக்க அப்படியே புரியுதா? சாமிடியா அவர் இலக்கியத்தினர் அவரு. என்ன என்ன சவுடா பேசுறீங்க? என்ன அப்படி பவ்யமா கேட்கணும். என்ன அப்படி கேட்கணும். மீனாட்சி அம்மா தோல்ல இருக்க கிளி அருணகிரிநாதர் என்று சண்டமானு சொன்னில்ல அன்னையில சண்டமானு சொன்னில்ல தண்டமாதன் எங்க இருக்காரு? சண்டமான ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்தாரா முன்னாடி இருந்தாரா இல்ல முடிஞ்சு போயிருந்தாரா அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப இருக்கிற விளையாடு. இப்ப இருக்கிறது என்ன அருணகிரிநாதன் அப்ப இப்ப தண்டமாதன் இல்லை. ஏதா பேசுறீங்க? கழுத்தை துப்பு துண்டா வெட்டி சாமிக்கு படையலா போட்டு போயிடுறேன். கழுத்து இருக்காது புரியுதா? இருக்கிற விளையாடு. இப்ப இருக்கிற அருணகிரிநாதன் நான் யாரை சொன்னேன்? அருணகிரிநாதன் அருணகிரிநாதர் என்பவர்தான் உண்மை. இதற்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கை இதுக்கு பேர் வாய் என்ன வேணும் உனக்கு இதுக்கு பேர் கை இதுக்கு பேர் வாய் சரி பரவாயில்ல. இப்ப இருக்கிற யாரு? அழகே ஏன் தம்பி இப்ப இருக்கிற யாருங்க? இப்ப இருக்கிற யாருன்னா அவன் தான் அருணகிரிநாதன் நான் யாரை சொன்னேன்? அருணகிரிநாதன் அருணகிரிநாதர் என்பவர்தான் உண்மை. என்ன பேசுறீங்க? முருகர் எங்க? நூலகரமாகவே இருக்க சேவல்குடி சூரபுத்திரன் என்று சொல்லக்கூடிய சேவல்குடி என்று நான் சொன்னேன். ஆமா முருகருக்கு வேலை தெரியுங்க. அக்கினிவான் சொன்னேன் அக்கினிவான் ஆரம்பத்தில் இருந்தா ஆரம்பத்துல இருந்தாரா முன்னாடி இருந்தாரா இல்ல முடிஞ்சு போயிருந்தாரா அதை நான் கேட்கல. இப்ப இருக்கிற விளையாட்டு. இப்ப இருக்கவன் யாருன்னா சூரவன் அப்ப இப்ப
இருக்கவங்க யாருன்னா சூரவன் தான். சூரவன் சூரபத்மன் என்று சொல்லப்படுகிறதா? என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க நீங்க? அப்படி சொல்லக்கூடாது. சௌரதி அதான் சொல்றாங்க. வாய்க்கு வந்தா பேச்சு பேசுறீங்க. நான் என்ன சட்டம் பேசுறீங்க. அப்படி சட்டம் சொல்றேன். பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஆமா, சாமி போட போறா. தெரியுமா என்னப்பா? இல்லையா? பாட்டு படிக்கிறீங்களே என்ன இடையில ஒரு அதாவது அருமையான கிராமம், நல்ல ஊரு, நல்ல ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல சிறந்த நாடக நடிகர்கள், நல்ல அமைப்பாளர்கள், நல்ல சிறந்த அமைப்பாளர், நாடக அமைப்பாளர் முத்துக்குமாரன். அருமையான ஒரு ஆள். இன்னால்தான் போட்டா நல்லா இருக்கணும். எல்லாம் தேர்ந்தெடுத்தா தெரிஞ்சான். சரி. இந்த மாதிரி சிறப்பான ஒரு வள்ளி பேசுற வள்ளியை போடும்போது ஒரு பேசுற நாடகம் போடும்போது அந்த நாடகம் போய் மாலை கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் ஒரு தேசம் சாதம் போட்டு அது எப்பா? ஏன்னா இப்ப போய் இப்படி பேசுறது எப்பா? கட்டி கொடுத்து அவர் உள்ள போன தப்பு. இல்லையா? எப்பா, நீங்க புத்தி சொல்றவங்கள மேடையில கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதங்க, கழுத்து வச்சு கொண்டு போடுங்க. என்ன பண்ணுங்க? அந்த உரிமை இருக்குல்ல எல்லாரும் சகடமா இப்படி 500 பேர் 1000 பேர் நாடகம் மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாட்டை மேடையில வச்சு நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னா கஷ்டமா இருக்கா இல்லையா? நீங்க கஷ்டப்படுற மாதிரியே தெரியல முதல்ல. நீ சொல்றது வாசம்தாம்மா. என்னப்பா? இன்னும் ஒண்ணு சொல்லிருக்கலாம். நம்ம சந்திக்காத வரையா, நம்ம பேசாத பேச்சா, நமக்கு தெரியாத வரையா, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அசங்க இருந்தா அப்போ ஒரு அசால் பண்றேன். இந்த நன்றிங்கிற வரைக்க நம்ம இதை வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு இதை இப்படி சொன்னாங்க. இந்த மேடையில் சொன்னோம்னா அவர் போய் படிப்பார். படிச்சுட்டு வந்து நம்ம அதை வந்து கேள்வி கேட்பார். அப்படி சொல்லுங்கப்பா. அந்த ஈசலையா அரையா சிவாஜி கணேசன் செத்துட்டாரு இருந்தா நீ என்ன வேணாலும் பேசு நான் ஏற்றுக்கிறேன். மந்திரமாவது நீ சுந்தரமாவது நீ தந்திரமாவது நீ செத்து ஒரு ஆய்வு திருநெல்வேலி சொன்னோம்ல திருநெல்வேலி சொன்னோம்ல யார் சிவபெருமானே அந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவன் முருகன் தானே. சிவபெருமான் திருநெல்வேலி சொன்னாரே. அப்படிப்பட்ட சிவனை போற்றி பாதுகாக்கிறவரே அவங்க முன்னாள் தற்போது இல்லை. அவங்க முன்னாள் தற்போது இல்லாம சிவனை பாண்டவனே 63 பேரே 63 பேர் என்ன சொல்ற 63 நாயன்மாரை அடிக்க புத்தகத்தை பெரியவன் சொல்றல அந்த 63 பேர் சொல்றல அவங்க முன்னாள் அந்த 63 முன்னாள் யாராவது சொல்லு தெரியலன்னா உள்ள போ. என்னமா போல சவுண்டா பேசுறேன் இவன் அதுக்கு மேல ஏற்றி விடாதே. ஒவ்வொரு விஷயம் பேசுனா பேசுறது தெரிஞ்ச மாதிரி இருக்கு. புரியுமா சொல்லி போல தெரியாம இருக்க முடியாது. பரவகாலத்தை என்னது 63 நாயன்மார் எல்லாரும் நாயனார் இருக்காரு. அவர் பேர் சொல்லுங்க. ஏன் எல்லாரும் நாயனார் இருக்காரு. வாரம் நாயா. இளையாண்டி மாறனாயனா சேர்த்து இளையாண்டி மாறனாயனா உண்மையாவே எத்தனை பேர் அந்த மேடைக்கு வந்துட்டா எந்த வழியில் வந்தா எத்தனை நாவல் வந்தா எனக்கு இதுக்கு இந்த பட்டம் பார்த்தது இல்ல 63 நாயன்மார்கள் இந்த மேடையிலே சொல்லுங்க. அதுக்காக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுகள் சிறந்த